ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நிறைய பேருக்கு பாட்டு பாடணும்னு நிறைய பேருக்கு ஆசை, அந்த சங்கீத வித்வானாக மாறணும் நிறைய பேருக்கு ஆசை. நீங்கள் பாடுற பாடல் ஒரு நம்ம அந்த பாடலை பாடணும்னு சுற்றி இருக்கவங்களாம் அப்படியே மயங்கி போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? மறக்காமல் இந்த மூலிகையை சாப்பிடுங்க. வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா எக்ஸ்ட்ராடினரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் குணமாகுமா? இதை நான் சொல்லலை, கரூரார் சொன்ன ஒரு தகவல். இதை தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வெறும் அவர் சொன்னது மட்டும் இல்லை, கரூரார் சொன்ன விஷயத்த நம்முடைய முஸ்தஃபா அவர்கள் ட்ரை பண்ணி பார்த்து நிறைய பேருக்கு சொன்னார். ஸோ எனக்கும் சொன்னார், நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்பட்டது. அதையும் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, அது என்னென்னா, இது ஒரு எளிய ஒரு காயக்கற்பம். இதை நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஆக்சுவலி இந்த மூலிகை எல்லாருக்கும் தெரியும், ஈஸி தான், எல்லாத்துலையும் கிடைக்கிற மூலிகை தான். ஆனால் அந்த மூலிகையை முறைப்படி யாரும் சாப்பிட்றதில்ல. அதான் இருக்கக்கூடிய விஷயம். முறைப்படி சாப்பிட்றதில்ல. அதை முறையாக எப்படி சாப்பிட்றது, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எப்படி கரெக்டாக நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ண ஒருத்தர் கரூரார். நம்முடைய கரூரார் வாத காவியம் என்ற நூலில் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம முஸ்தஃபா என்ன பண்ணார்னா, இந்த மூலிகையை அவங்களுக்கு தெரிஞ்ச சில இந்த சங்கீத பாடல் சொல்லிக் கொடுக்குற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்றவங்களுக்கு இதை கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர்றவங்களுக்கு தேனில் கலந்து அழகாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. குழந்தைங்க ரெகுலராக அதை சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. எக்ஸ்ட்ராடினரி பாட்டு ரொம்ப அழகான ஸ்விருதி. அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற பாடல் பாடணும், ரொம்ப அழகாக வரணும்னு யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக மன ரீதியாக பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கான வழிமுறை இந்த மூலிகையில் இருக்குது. ஆனால் இந்த மூலிகையை முறைப்படி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்முடைய சித்தர் சொன்ன பாடலை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கல்பத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன அந்த கல்பம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரூரா சொன்ன வாத காவிய நூலேருந்து சொல்லப்பட்ட பாடல். தொடர்ந்து ஒரு 3 பாடலில் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னென்னா, சொல்லவே நின்னமோ கற்பம் அப்பா சுகமாங்கை யாந்தகரை சமூலம் வாங்கி சொல்லுவேன் ஞாயிறுடன் பூசங்கூடில் சுகமான நாள்தனிலே யுலர்த்தி கொண்டு சொல்லுவேன் சூரணம் செய்வெருகடித்தான் தோன்றிடவே காடியில் குழைத்து தின்பாய் சொல்லுவேன் பத்தியங்கேள் கத்திரிக்காய் சூழ்பாகர் காய்க்கெடு ஆகாதென்ன அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்னொரு பாடலில் ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த பாடல் என்னென்னா, ஆகாது மற்றதெல்லாம் ஆகுமப்பா அப்படியே 1 மாதம் கற்பங்கொண்டால் வேகமுடன் சகல வியாதிகளும் தீரும் விருப்பமுடன் மாச2 சாப்பிடங்கால் தாகமுடன் 18 குட்டம் தீரும் சரி 3 தாங்கொண்டாக்கால் பாகமுடன் வியாதிகளெல்லாம் தீர்ந்து பண்ணோடு சங்கீதம் பாடுவானே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, பாடுவான் 14 ஷையிலும் நன்றாய் பண்பான சுரக்கியான் பாடுவார்கான் தேடுகின்ற மலை செடிகள் தங்கி வாழ்வான் சிறப்பாக தான் 10 மாதம் கொண்டாள் கோடு பெற்ற 300 வயதிருப்பான் குமாரனாய் 16 வயது போல் நீடு பெற 1 வருடம் கொண்டாயானால் நீசமாய் 1000 வருடம் நிற்பாய் நேரே அப்படின்னு சொல்லி நம்முடைய கரூரார் வாத காவிய நூலில் இந்த பாடல் சொல்லுது. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய முஸ்தஃபா என்ன பண்ணார்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நம்முடைய கரூரார் எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறார். ஆனால் இவர் இதை ட்ரை பண்ணும்போது பாட்டு பாடுறதுக்கான இது வருது. நல்ல பாடல், அந்த
பாடல் பாடுறதுக்கான அந்த சக்தி வருது. ஒரு குழந்தை பாட்டு பாடுது, அந்த பாட்டு வந்து அப்படியே ஒருத்தவங்களை மிஸ்மரைஸ் பண்ணுது. ஸோ அற்புதமான அந்த பாடல், அந்த தொண்டை பகுதியில் வரக்கூடிய அந்த ராகம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இந்த ரிசல்ட் அவர் எடுத்தார். அப்புறம் உடனே அங்கே இருக்கக்கூடிய நிறையா அந்த பாட்டு ஸ்வரம் சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட, ஆசிரியர்கிட்டலாம் அதை சொல்லி ட்ரை பண்ணுங்கள், உடலுக்கு ரொம்ப வலுதான்றதுனால எல்லாரும் வந்து அதை ட்ரை பண்ணாங்க. அப்போ அந்த பாட்டு பாடுறாங்க, அந்த அங்கே சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேனில் கலந்து இதை கொஞ்சம் டெய்லி கொடுங்கன்னு சொல்லி அவங்க சஜஷன் பண்ணுறாங்க. ஹெர்பல் அவங்களே கொடுக்குறாங்க வேறு. ஸோ டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலி அது என்ன ஹெர்பல் தெரியுமா? சிம்பிள். நம்ம கரூர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பேர் கையாந்த கரை. இது எல்லாருக்கும் தெரியும். கையாந்த கரை கற்பம், இது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா, என்ன? கையான் கரிசாலை கரிகா கைகேசி கைவீசி கரிசாலை கரிப்பான் பொற்றலை கரிப்பான் பொற்கொடி, இந்த மாதிரி பல பேர்கள் சொல்லுவாங்க. இந்த மூலிகை பேர் என்னென்னா கரிசாலங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கரிசாலங்கண்ணி இப்போ இந்த வீடியோக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது, இது எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் தான். ஆனால் இதை சமைச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை சரியாக யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறை இந்த பாடலில் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு நேரம் கிடைக்கும் போது எடுத்து அதை சாப்பிட்றோம். எல்லா நேரத்துலையும் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணி ஓகே உடல் ரீதியாக நல்லது அப்படின்னு நினச்சி எடுத்து சாப்பிட்றோம். அப்படி கிடையாது. நம்முடைய கரூரார் அதை கரெக்டான நேரத்தில் எடுக்க சொல்கிறார். அது இந்த நாளில் தான் எடுக்கணும்னு சொல்கிறார். எல்லா நாளையும் எடுக்கக்கூடாது. அதை எல்லா நாளும் எடுத்திங்கன்னா உடல் ரீதியாக நமக்கு வந்து சரியாகும். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய முழு பலன் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த கரிசலாங்கண்ணியை 2 விதம் இருக்குது. ஒன்று என்னென்னா மஞ்சள், இன்னொன்று வெள்ளை. ஸோ எதை எடுக்கிறது ஒரு குழப்பம். அதனால் நம்முடைய முஸ்தஃபா அண்ணன் என்ன பண்ணார்னா 2த்தையும் யூஸ் பண்ணார். 1 வருஷம் வெள்ளை, 1 வருஷம் மஞ்சள். அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வேறு விதமான பெனிஃபிட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கிடைச்சது. ஆனால் இந்த பாட்டு பாடுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறது? மஞ்சளையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வெள்ளையும் யூஸ் பண்ணலாம். முதல் மஞ்சளை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வெள்ளையை யூஸ் பண்ணுங்க. இது எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். முதல்ல இந்த ஒரு நாள் ஒன்று நம்முடைய கரூரார் வைக்கிறார். பூச நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த கையாந்த கரை, அதாவது கரிசலாங்கண்ணி சமூலத்தை எடுத்து அன்றைய தினமே நல்லா உலர்ந்து காய வச்சிடணும். அன்றைக்கே காய வச்சிடணும். அதுக்கு பிறகு அன்றைக்கி காய வைக்கிற ப்ராசஸ்க்கு போயிடணும். அதுக்கு பிறகு அதை நம்ம சூரணமாக செஞ்சு சேமித்து வைக்கணும். தினமும் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய எஸ்தர்கள் பாடல் என்ன சொல்லுதுன்னா, வெறுகடி, இந்த வெறுகடி அளவு நம்ம இந்த சூரணத்தை சாப்பிட சொல்கிறாங்க. வெறுகடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்முடைய 5 விரல் ஒரு பவுடரை வந்து அப்படி 5 விரலே அப்படி கொத்து அப்படி எடுத்தோன்னா எவ்வளோ வரும், அந்த அளவு தான் இந்த கரிசலாங்கண்ணி எடுத்து நமக்கு யூஸ் பண்ண சொல்கிறார். அதை சாதாரணமாக எடுத்து யூஸ் பண்ண சொல்லலை. நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுவாங்க. தேனில் சாப்பிடுவாங்க, சில பேர் நெய்யில் சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, காடியில் குழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். காடினா என்ன? காடி நீர், அதாவது வேணும் ஒன்றும் இல்லை, ஒரு புளித்த நீர். அந்த புளித்த நீரில் நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நாம் நம்முடைய பாடல் என்ன கண்டினியூ என்ன சொல்கிறாருன்னா, 1 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல சகல வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரியாகும். 2 மாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா 18 விதமான பிரச்சனைகள், அதாவது உடலில் இருக்க குஷ்டங்கள், அதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குணமாயிடும். 3 மாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா இசைப்பாடும் திறனும் சக்தியையும் பெறுவோம். அதுக்கு பிறகு பல மொழிகளில் பாடக்கூடிய விதமும் நமக்கு சித்தி ஏற்படுமா. எதை இந்த கற்பத்தை சாப்பிட்ற முறையை கரெக்டாக சாப்பிட்டா நடக்கும். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற டைமில் இதை தான் எடுக்கிறாங்க. இந்த டைமில் எடுக்கிறாங்க. அதை இந்த டைமில் எடுத்து தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. எல்லா டைம்லையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு 10 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா
ஒரு மனுஷன் அவனுடைய வயது 16 வயது குமரன் போல எங்கே இருப்பானா, 300 வயசு வரைக்கும் அவன் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறார். இந்த கற்பத்தை தொடர்ந்து 1 வருடம் ஒருத்தன் சாப்பிட்டா அப்படின்னா 1000 வருடங்கள் உயிர் வாழலாம் மேபி அப்படின்னு அது தெளிவாக சொல்கிறார். என்ன பாடல்னா, நீடு பெற 1 வருடம் கொண்டாயானால் நிசமாய் 1000 வருடம் நிற்பாய் நேரே அப்படின்னு அவர் சொல்கிறார். கருவுறார், நிஜமாக சொல்கிறேன் 1000 வருஷம் அவன் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மனிதனை 1000 வருடம் உயிர் வாழ வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மூலிகை என்னென்னா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி என்ன இருக்குது அப்படின்னா அயன் அண்ட் பாஸ்பரஸ். ஒரு குருகுல கல்வி முறையில் தன்னுடைய சீடருக்கு குரு அதிகமாக கடைசி 12வது வருடத்தில் பாஸ்பரஸ் என்கிற ஆற்றல் அந்த உடம்பில் அதிகமாக உருவாக்குறதுக்கான வழிமுறையை சொல்லிக் கொடுப்பார், உணவை கொடுப்பார். அதில் ஒன்று என்னென்னா இந்த கரிசலாங்கண்ணி. இதை தொடர்ந்து சாப்பிடுங்க. நம்முடைய முஸ்தஃபா ட்ரை பண்ணார். பாடுறதுக்கான தன்மையை ஒரு குழந்தைக்கு வர வச்சார். அவங்க குழந்தை நல்லா பாட்டு பாடும். அதை ஆச்சரியப்படுத்துறதுனால தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பிறருக்கும் கொடுக்கணும் என்ற நல்லெண்ணத்தினால பிறருக்கும் சொன்னார். அவங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு கிளாஸுக்கு வந்தால் கண்டினியூ 3-4 மாதம் இருக்கணும். அப்போ அந்த கிளாஸுக்கு வரவங்களுக்கெல்லாம் 3 மாதம் தொடர்ந்து இதை சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பார். டெய்லி சாப்பிட நல்ல பாடலுக்கான அருமையான ஒரு அந்த குரல் வளம் வர ஆரம்பிச்சது. விருப்பம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த கரிசாலையை சாப்பிட்டா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்தும். இது ஒரு கல்லீரல் உடைய எல்லா பிரச்சனையும் குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக உடல் உறுப்புகளுக்கான ஒரு அற்புதமான அருமருந்து இது. அதனால் முதல் 1 மாதம் 1 வருஷம் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் 1 வருஷம் மஞ்சளையும் முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல மஞ்சளை பயன்படுத்துங்க எவ்ரிடே. நாம் இதை ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் சில பேர் தேனில் குழைத்து சாப்பிடுவோம். ஆனால் நம்முடைய கரெக்டாக பயன்படுத்தணும்னா ஒரு புளித்த நீர்னால் என்ன, மோர் கூட இருக்குது, மோரில் கூட நம்ம சாப்பிடலாம். புளித்த நீராக இருக்கணும், அவ்வளோதான். அந்த நீரில் இல்லை காடி நீர் இல்லது இந்த மாதிரி புளித்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கலந்து சாப்பிட்டோன்னா எக்ஸ்ட்ரானரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சப்போஸ் நமக்கு புளித்த நீர் கிடைக்கல, காடி நீர் கிடைக்கல அப்படின்னா தேன்லையாவது நம்ம குழைச்சி சாப்பிடலாம். நம்முடைய சகோதரருடைய அனுபவம் பாடல் பாடுறதுக்கான திறமை, அது அற்புதமான அந்த திறமை வந்ததுக்கு ஆச்சரியப்பட்டார். இது ஆச்சரியமான ஒரு தகவல் தான். நம்முடைய சித்தர்கள் உடல் ரீதியாக நோய் எந்த பிரச்சனையும் குணப்படுத்துறதுக்கான வழிமுறையை சொன்ன ஒரு அற்புதமான கற்பம். தொடர்ந்து இன்றைக்கே இந்த கற்பத்தை சாப்பிட ஆரம்பிங்க. அதுவும் இந்த நாளுக்கு அந்த நாளில் அதை எடுங்க. இந்த மூலிகை எடுக்கிறதுக்கான வழிமுறையை சொல்லிடுறேன். நிறைய இந்த வயல்வெளி பக்கத்தில் போய் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவு. ஏன்னா நான் லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு பிரச்சனை. இந்த வயல்வெளி பக்கத்தில் நான் ஊருக்கு போயிருந்தேன், ஒரு இடத்துக்கு, கிராமத்துக்கு. அப்போ ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்கே நிறைய வயல்வெளி பக்கம் இது இருந்துச்சு. நிறைய கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி கரிசலாங்கண்ணி எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை பவுட்ரு பண்ணி அந்த டைமில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது எப்போல்லாம் சாப்பிட்றனோ எனக்கு வயிறு வலியும் வயிறு கொமட்டல் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த வயல்வெளி பக்கத்தில் இந்த பூச்சி மருந்து அடிப்பாங்க போல். அது படும்போது அது மேலேயும் படதான் செய்யும். ஸோ அதனால் என்ன ஆகுது, அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப பாடுபட்டேன். அல்சர்லாம் வந்துருச்சு, வேறு நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி விட்டுருச்சு. அதுக்கு பிறகு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது எனக்கு ஏன் வருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் சாப்பிட அதிகமாகிட்டே இருக்குது பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் ஒரு மருத்துவர் சொன்னார், என்ன சாப்பிட்றேன்னு கேட்டார். இதை தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார், நிறுத்திட்டேன். அதுக்கு பிறகு தான் தானாகவே ஒரு 6 மாதம் கழிச்சு 7-8 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் சரியாச்சு. அதுக்கு பிறகு தான் நான் கரிசாலையை சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ கரிசாலை எடுக்கும்போது வயல்வெளி பக்கத்துலாம் போய் எடுக்காதீங்க. தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சில இடத்துங்களில், ஸோ அந்த பகுதியில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது என்னுடைய அனுபவம். ஸோ அதனால் அதை எடுத்து இந்த முறைகள் எடுத்து சாப்பிடுங்க. பாட்டு பாடுறவங்க, யாரெல்லாம் திறமை வேணும் ஆசைப்படுறவங்க, இந்த சூப்பர் சிங்கரில் போனோம், நிறைய பேர் பாடல் பாடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் இந்த கர்நாடிக் சிங்ஸ் எந்த மாதிரி பாடல் பாடணும், இந்த சித்தி பெறணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இதை சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் வரும். இதை கண்ட ஒரு அனுபவம். உடல் ரீதியாக இப்படியாச்சு அப்படியாச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஒரு அனுபவம். அதனால் இந்த அனுபவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல்
நான் சொன்ன முறையில் எடுங்க. நிறைய இன்னொரு விஷயம், இந்த வயல்வெளி பக்கத்தில் தான் நீங்கள் காய்கறி பக்கம் இந்த கடைகளில் போய் கேட்டோன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த வயல்வெளி பக்கத்தில் எடுத்து வந்து கொடுக்குறதா இருக்கலாம் மேபி. அதனால் அந்த விதையை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போட்டிங்கன்னா போதும், கடகடன்னு ஸ்பீடாக வந்துடும். மாடி தோட்டத்துலேயே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும், கடகடன்னு வளர்ந்துடும். அதையே நீங்கள் கட் பண்ணி சமூலமாக அதை யூஸ் பண்ணது மொத்த சமூலத்தையும் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ். ஸோ பூச நட்சத்திரம் அன்றைக்கி இதை எடுங்க. அன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய கரூரர் என்ன சொன்னாரோ அது நமக்கு கிடைக்கும். இதை பற்றி வள்ளலார் இருக்கக்கூடிய பல சித்தர்கள் பல விஷயமாக நம்முடைய இந்த கற்பத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா அந்த நிறைய புக்ஸ், நிறைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் முறைப்படி இந்த முறையில் சாப்பிட்டீங்கன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னுடைய நெகட்டிவ் அனுபவத்தையும் சொன்னேன். ஸோ இப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் செடி எடுக்கும்போது அந்த நீர் பக்கம் ஓரத்தில் இருக்கும் நிறையா. ஸோ அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையானதை முதல்ல எடுத்து யூஸ் பண்ணி சூரணம் பண்ணி காலையில் சாப்பிடுங்க. முடிந்தளவு காலையில் சாப்பிடுங்க. இது என்னுடைய அனுபவம், பல பேருடைய அனுபவம். இரவு நேரத்துலையும் சாப்பிடலாம், அது ஒன்றும் கிடையாது. காலையில் சாப்பிட்றது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பலத்தை தருதை நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் காலை வேளையில் சாப்பிடுங்க. இரவும் சாப்பிடலாம், அது உங்களுடைய விருப்பம். முடிந்தளவு இதுக்கு ஒரு முக்கியமான இந்த கற்பத்தை சாப்பிடும்போது நிறைய பேர் இந்த கற்பத்தை சாப்பிட்றீங்க, ஒரு தப்பை பண்ணிடுறீங்க. என்ன தப்புன்னா, கத்திரிக்காய், பாவக்காய் சாப்பிடவே கூடாது. அதுக்கு ரொம்ப முக்கியம் கடுகு. நம்ம ஈஸியாக கடுகை சாப்பாடில் எல்லா இடத்துலையும் வந்துடும், ரசத்தில் நிறைய விஷயங்களில் வந்துடும், தயிரில் எல்லாத்துலேயும் ஊரில் சாப்பிடும்போது வந்துடும். ஸோ எல்லா சட்னி எல்லா இடத்துலையும் சாப்பிடும்போது இந்த கடுகு இல்லாத உணவே இப்போ இல்லை. ஸோ இந்த கரிசலாங்கண்ணி எதை சாப்பிட்டாலும் மறக்காமல் கடுகை தொடாதீங்க. கடுகு, கத்திரிக்காய், பாவக்காய் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கற்பத்தை சாப்பிட்றதுனால முடிஞ்ச அளவு ஒரு 99-100% வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். 100% ரிசல்ட் இருக்கும். இது என்னுடைய அனுபவம். முயற்சி செய்து பாருங்கள். நானும் சாப்பிட்டு தான் இருக்கிறேன். எக்ஸ்ட்ராடனரியான பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்குது. கரெக்டான அந்த டேட்டில் எடுத்து கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவு கடையில் வாங்காதீங்க. ஏன்னா கடையில் வாங்குறது இங்கே ஒரிஜினலான கரிசலாங்கண்ணி கிடையாது. அதனால் நீங்களாம் எடுத்து செய்து சாப்பிடுங்கள். நல்ல அனுபவம் வரும். முஸ்தபா அண்ணன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அந்த அனுபவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் நான். அவர் ஒரு மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லி நிறைய பாடுறவங்க உருவானா நல்லது தானே. அந்த இசை ஒரு அற்புதமான இசையை கேட்கலாம். பாடும்போது மிஸ்மரைஸ் அனுபவம் ஏற்பட்டது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு காயகற்பம். இது கரூரார் சொன்னது. அனுபவித்தவர் முஸ்தபா. நானும் இதை அனுபவித்திருக்கிறேன். உடல் ரீதியாக எனக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இன்னும் பாடுறதுக்கான அனுபவம் எனக்கு வரல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நம்பிக்கையுடன் சாப்பிடுங்க. நன்றி. இதை பற்றி இன்னும் நிறைய தகவல், நிறைய விஷயங்கள் முஸ்தபா நான் ட்ரை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதுடன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நன்றி. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. நன்றி.